பிதாவையும் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ள கிருபை செய்து தொடர்ந்து எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே உடைய வார்த்தையின் வேலையில் எங்களோடு இடைப்படும். நீர் பேசும். கர்த்தருடைய சத்தம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். இப்போது எங்களோடு இடைப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை செம்மையான வழி நடத்துவாராக. தேவனுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தருவாராக. இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்லுகிற முடிய அடிமை பலப்படுத்தும், பயன்படுத்தும். இந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதுக்கும் எங்களை போஷித்து திருப்தியாக்கும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு விடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற ஒரு சொல் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆண்டவருங்க சொல்லுகிற பொழுது நம்ம எல்லாருக்கும் அதிகமாக பழக்கப்பட்ட எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் எசேக்கியாவுக்கு வந்த பலவீனத்தில் அருமையான ஏசியா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாட்ட சொல்லிட்டார், எல்லாவற்றையும் வீட்டில் சரிப்படுத்தி வச்சிரு, நீ என்ன செய்ய போகிறனா மரணத்துக்கு நேரம் போக போகிற. அதனால் வீட்டுக்காரங்களும் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ, வயசான காலத்தில் சிலர் பார்த்திங்கன்னா உயில் எழுதி வைப்பாங்க, யாருக்கு என்னென்ன சொத்து, ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு, பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோன்னு சொல்லலாம் எழுதி வைப்பாங்க. அதுபோல் உன் காரியத்தை செட்டில் பண்ணிடு, நீ இந்த பூமி வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிற அப்படி சொல்லி ஆண்டு சமூகத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் இந்த எசேக்கியா தேவனை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அவன் ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கு பதில் தான் இப்போ நம்ம வாசித்த 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் இந்த ஏசியா மூலம் எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை. ஆண்டு சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், இது அடிக்கடி நம்ம கேட்ட வார்த்தை, தியானித்த வார்த்தை. ஆனாலும் கூட இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட விண்ணப்பத்தை கேட்கிறவர், பதிலை தருகிறவர். இங்கே வார்த்தை சொல்லுது, உன்னை குணமாக்குவேன். இது டெக்ஸ்டில் இருக்கிற வார்த்தை. நமக்கு கர்த்தர் தருகிறது, விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், குணமாக்குவேன் என்ற வார்த்தையில் உனக்கு பதில் தருவேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, எல்லாருக்கும் சுகம் மட்டும் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த விண்ணப்பத்தை நம்ம ஏறெடுக்கிறோமோ அத்தனை விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சுகம் என்பது ஒரு பதில். ஆமென். பொருளாதாரத்துக்காக ஜெபித்தால் பொருளாதாரம் கிடைப்பதுன்னு ஒரு பதில். தேவ சமூகத்தில் பிரச்சனை தீர்வுக்காக, பிசாசின் போராட்டங்களுக்காக ஜெபித்தால் விடுதலை என்பது ஒரு பதில். ஆமென். கர்த்தருக்கு சொல்கிறோம். அப்போது இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், பதில் தருவேன். ஆமென். அப்போது ஆண்டுடைய சமூகத்தில் திரும்பமாக பாருங்கள், இந்த எசேக்கியா குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது 18ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சம்பவங்கள் தொடங்குது. அவனுடைய வயசு ராஜாவாகும்போது 25 வயசு. அவன் ராஜாவாக இருந்த நாட்கள் 29 வருடம். அப்போ மொத்தம் அவனுடைய வாழ்நாள் கூட்டி பார்த்துட்டீங்களா? 25 + 29 54 வருஷம் தான் அவன் உயிரோடு வாழ்ந்திருக்கிறான். அப்போ 54 வருஷத்தில் இந்த எசேக்கியா வாழ்நாளில் ஒரு நாளில் சுகமாயிட்டு, இப்போ அந்த வருஷத்தை நீங்கள் கரெக்டாக சொல்லணும், சுகவீனமாயிட்டு சாக போகிற நிலை வந்துட்டு சாகவும் போகிறான். ஆண்டவரும் சொல்லிட்டார், தீர்க்கதரிசியும் சொல்லிட்டார். இப்போது அவனுக்கு ஆண்டவர் 15 வருஷத்தை என்ன செய்கிறாருன்னா கூட்டி கொடுக்கிறார். 15 வருஷம் கூட்டி கொடுத்த பிற்பாடு தான் அவன் அந்த 15 வருஷம் கழிச்சு மறிக்கிறான். அவனுடைய வாழ்நாள் 54 வருஷம்.
இப்போது அவன் மரணத்துக்கு நீக்கப்பட்ட நாளும் தேவனுடைய சமூகத்தில் மரணத்தை கூட்டி கொடுக்கப்பட்ட நாள் 15 வருஷம். அப்போ அவன் எத்தனை வயசில் சாவுக்கு நேரம் போனான்? சத்தமாக சொல்லுங்கள். 39 வயசில், அதாவது அற்ப சொற்ப ஆயுசில் நினைச்சிட்டான், சாவுக்கு நேரம் போயிட்டான். அவன் வாழ்நாளில் முதல் ராஜ்யம் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு முதல் தரவன் அவன் என்ன செஞ்சான்னா உலகத்தை சார்ந்துக்கிட்டான், மனுஷனை சார்ந்துக்கிட்டான். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து ஆண்டவர் பிடித்த பிடிதான் ஏறத்தாழ 29 வருஷம் ஆட்சியில் பின்னாடி 15 வருஷம் எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்கப்பட்டது. முதல்ல இருக்கிற 14 வருஷ ஆட்சியில் ஆரம்பத்தில் மட்டும் சனகரிப் ராஜாவுக்கு கொஞ்சம் இணங்கி போனான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே சனகரிப் ராஜாவை எதிர்த்து நின்று ஆணுடைய சதத்தில் பதிலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஏறத்தாழ 14 வருஷங்களும் கர்த்தரை உடும்பை போல உறுதியாக பிடிச்சிக்கிட்டான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னீங்கன்னா எசேக்கியாவை குறித்து, எசேக்கியேல் கிடையாது, எசேக்கியாவை குறித்து இந்த 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வசனம் இப்படி சொல்லி பாருங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாய் நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்தது இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் இவனுடைய ஜெபத்தினுடைய சாராம்சம் என்ன? இவன் ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் தருவதற்கு காரணம் என்ன? ஆண்டுடைய சமூகத்தில் இவனுடைய ஆட்சி காலம் 29 வருஷம், அதில் பின்னாடி ஒரு 15 வருஷம். அந்த 15 வருஷம் இவனுடைய வாழ்நாள் வித்தியாசமாயிருச்சு. ஆனால் இவனுடைய 14 வருஷ ஆட்சி காலத்தில் இவனை போல கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு மனுஷன் கிடையாது. இவனுக்கு முன்னாடி இருக்கிற பிரசித்தி பெற்றவங்க சொல்லுங்க பார்ப்போம். யூதாவின் ராஜாக்களில் அல்லது இஸ்ரவேலின் ராஜாக்களை இவனுக்கு முன்னாடி வாழ்ந்த பிரசித்தி பெற்ற ராஜாக்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. தாவீதுடைய முற்பிதாக்கள் தானே, ஏன் சொல்ல மாட்டீங்க? யோசேப்பு இவங்க முற்பிதா தானே, ஏன் சொல்ல மாட்டீங்க? இவங்களாம் பிரசித்தி பெற்ற ராஜாக்கள் தானே. நல்லா கவனிச்சு பாருங்க. சாலமோன் இருந்தான், தாவீது இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுது அத்தியாவசனத்தில் இவனை போல கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்ச நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவனுக்கு பின்னாடி யோசியா வர்றான், அவனும் பிரசித்தி பெற்ற ராஜா தான். ஆனால் அவன் கூட இவ்வளோ நம்பிக்கை வைக்கலையாம். தேவசமர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இப்போது இந்த எசேக்கியா ராஜா செபித்து எவ்வளோ நேரத்தில் பதில் கிடைச்சு தெரியுமா? இருபதாம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசியா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போயிருதுக்கு முன்னே அரண்மனைக்கு வந்து ஏசியா எசேக்கியாவை பார்த்து, நீ சாக போகிற, ஓ வீட்டுக்காரங்களை என்ன செய்ரு, எல்லாம் எதாவது செட்டில் பண்ணுமோ செட்டில் பண்ணி ஒழுங்குபடுத்தின்னு சொல்லிட்டு இப்போது அரண்மனை கடந்து வாசலுக்கு போகிறார். வாசலில் பகுதி தூரம் போல தூரத்துக்கு போகும் முன்பதாகவே 2 காரியம் நடக்குது. 1வது காரியம், இந்த எசேக்கியா 2வது வசனம் ஜெபிக்கிறான். சொன்ன மாத்திரத்தில் நினைச்சுனா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, இப்போ ஜெபிக்கிறான். ஒரு காரியம் ஜெபிக்கிற காரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, பாதி முற்றத்துக்கு போகும் முன்பே. இவன் 2ஆம் வசனத்தில் ஜெபிக்கிறான். 3ஆம் வசனம் ஜெபத்துடைய சாராம்சம். 4வது வசனத்தில் இந்த ஏசியா சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். போகும்போது பகுதி தூரம், வாசலில் பகுதி தூரம் எட்டலை. இவன் ஜெபித்த ஜெபத்துக்கு உடனே பதில் வருது. அல்லேலூயா. ஜெபித்த ஜெபத்திற்கு உடனே பதில் வருது. நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டவர் ஒரு நிமிஷத்திலும் பதில் தர வல்லவர். சில ஜெபத்திற்கு ஆண்டுகள் கடந்து போனாலும் ஆயுள் முடித்து போனாலும் பதில் தர வல்லவர். ஆனால் ஜெபத்திற்கு மட்டும் பதிலே இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. எப்படியாவது என்றாவது ஒரு நாளில் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும்.
நீங்கள் இந்த ஒரு கருத்தை இறுதியில் பதிச்சு வச்சுக்கணும். ஒரே நிமிஷத்தில், ஏன்னா அவன் அரண்மனை விட்டு வெளியே போய் பாதி அந்த வாசலுக்கு தான் போயிருக்கிறான். அதுக்குள்ளே பதில் வந்துருச்சு. திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதிக்கு நீ பதில் சொல்லு, போய் சொல்லு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஏசாயாவை ஆண்டவர் திருப்பி விடுறார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் இந்த எசேக்கியா ஜெபித்த ஜெபத்தினுடைய சாராம்சத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இப்போது 3ஆம் வசனத்தில் தான் அந்த ஜெபம் பண்ண விதம் இருக்குது, சாராம்சம் இருக்குது. அதில் இப்போ இந்த நாளில் முதல் பகுதி பாருங்கள். அந்த 3ஆம் வசனத்தில் ஜெபிக்கிறேன் பாருங்கள். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த அழுகையில் ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை இந்த 3ஆம் வசனத்தை நம்ம சேர்த்துக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்கிற பார்த்தீங்களா. அப்போது இந்த 3ஆம் வசனத்தில் எசேக்கியா மிகவும் அழுதான்னு பார்த்தீங்களா, கண்ணீர் வடித்து ஜெபித்து அழுதான். அல்லேலூயா. இதான் நம்ம 3ஆம் வசனத்தில் இப்படி எக்ஸ்ட்ரா சேர்க்கவும் கூடாது, குறைக்கக்கூடாது. ஆனால் அது நடைமுறை அதுதான். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியாவை குறித்து ரொம்ப அதிகமாக நம்ம ஓரளவு பார்த்துட்டு போகிறோம், ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல. இன்றைக்கி கர்த்தராகிய தெய்வம் இந்த 3ஆம் வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், இந்த வாக்குத்தத்தங்களை சாராம்சங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் இந்த எசேக்கியாவுக்கு உடனடி பதில் தருவதற்கு அவருடைய ஜெபத்துடைய சாராம்சம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் காரியம், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாக நடந்தேன்னு சொல்கிறான். இதில் முதல் காரியம், அவன் சொல்கிற காரியம், தன்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற காரியம். ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாகத்தான் இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு முன்பதாகத்தான் இருந்தேன். இந்த வார்த்தை ரொம்ப ஒரு எஃபெக்டான ஒரு காரியம் சொல்லுது. ஏன்னு சொன்னீங்கன்னா, தேவசனை காத்திருக்க தேவ பிள்ளைங்க நல்லா கவனிச்சு பாருங்கள். தாவீது சொன்னார் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நல்லா கவனிக்கணும். இந்த தாவீது வாழ்நாளில் எப்போவுமே கர்த்தரை முன்பதாக வச்சிருந்ததுனால, அவனுடைய வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் புஸ்தகத்தில் சரி, 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் சரி, அவன் போகிற இடங்களெல்லாம் அவனுக்கு காரியம் அனுகூலமாயிற்று. அவனை கர்த்தர் காப்பாற்றினார். அவனுடைய சத்துருக்களை கர்த்தர் முறியடித்தார். அவன் ஜெயத்தோடு திரும்பி வந்தான். சுற்றிலும் இருக்கிற சகல தேசத்தாரும் அவனுக்கு அடங்கி நடந்தார்கள். இப்படியெல்லாம் அதிகமான வசனங்களை வாசிக்கலாம். என்ன காரணம்? எப்போ எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தில் முன்பாக நின்னானோ அப்போ எல்லாம் வெற்றி கிடைச்சி. சரி, நல்லா கவனிச்சுக்கணும். ஆனால் அவன் பாடும்போது எப்படி பாடுறான்? 16:8 எப்படி பாடினான்? எப்பொழுதும் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அப்போது நான் அடிக்கடி சொல்கிற காரியம் உண்டு. நம்ம ஒரு கார் வாங்கிட்டோம்னா காரில் முன்னாடி சிலுவை வச்சுருப்போம், வசனம் வச்சுருப்போம், நமக்கு முன்னாடி வைக்கிறோம். நம்ம கார் வாங்கிட்டோம்னா, உலகத்தார் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொம்மை வச்சுருப்பாங்க, கும்பிடுற பொம்மைகள். நல்லா கவனிச்சு கேளுங்க. அவங்க அப்படி வைக்கிறாங்க. நம்ம கர்த்தரை அப்படி வைக்க முடியுமா? கர்த்தரை அப்படி வச்சாலும் இருப்பாரா? இல்லை. அப்படி உள்ளான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு வைத்திருக்கேன்னு சொன்ன அர்த்தம், நான் கர்த்தருக்கு எப்பொழுதும் இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் இருந்தால் தான் அவர் எனக்கு முன்பாக இருப்பார். அப்போது அவர் எனக்கு முன்பாக வர்றாரு சொன்னீங்கன்னா,
நான் எப்போ அவருக்கு முன்னாடி நிற்கிறேன்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஒரு நெருக்கம், ஒரு துதி பலியோ அல்லது ஸ்தோத்திரமோ அல்லது ஆராதனையோ அல்லது ஜெப வாழ்வோ அல்லது வேத வாசிப்பின் வாஞ்சியோ ஏதாவது ஒரு காரியத்தில் நான் தேவனோடு தொடர்பு கொண்டே இருக்கேன் என்று சொன்னால் நான் என் தேவனுக்காக இருக்கிறேன். தாவீது சொன்னது போல என் தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீதும் ஒரு சில காரியங்களில் என்ன செஞ்சிட்டாரு? தொடர்பு அருந்து போச்சு. தொடர்பு அருந்து போச்சு. அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கர்த்தரை எப்போது நமக்கு முன்பதாக வச்சிருக்கணும். கொஞ்சம் அசந்துட்டோம்னா மேற்படியான்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளே வந்துடுவான். ஏன்னு சொன்னீங்கன்னா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். ஆண்டு சமூகத்தில் அப்படி நம்ம சுற்றி சுற்றி வர்றான். எப்போவுமே நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்க நாம் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் சந்தர்ப்பத்தை கர்த்தருக்கு முன்பதாக கொஞ்சம் ஒதுங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுதான் சந்தர்ப்பம் அவனுக்கு. அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தினுச்சுன்னா உங்களை கீழே விழ தள்ளிடுவான். இப்படித்தான் தாவீது ஜனங்களை என்ற காரியத்தில் விழுந்து போனான். யோவாப்பு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னான். இப்போ இருக்கிற பார்க்கலும் ஜனங்களை ஆண்டவர் 1000 மணி கூட என்ன செய்யட்டும், பெருக செய்யட்டும். ஆனாலும் ராஜாவாய் ஆண்டவன் ஜனங்களை என்ன சொல்லுவானேன்? ஏன் எண்ணிக்கை வேணும் நமக்கு? திரளான ஜனங்கள் கர்த்தரை கொடுத்துருக்கிறார்ல, எதுக்கு எண்ணி பார்க்கணும்? எண்ணி பார்க்குற கர்த்தருக்கு பிடிக்க வச்சு அதில் ஏன் என்னன்னு சொன்னான். ஆனாலும் ராஜா, நான் ராஜா, நீ என்னுடைய படைத்தளபதி, நான் சொல்லதான் நீ கேட்கணும், நீ சொல்ல நான் கேட்க மாட்டேன். இருமாப்பில் என்ன செஞ்சுட்டான்? ஜனங்களை என்ன சொன்னான்? அதனால பேரிடி விழுந்துச்சு. ஆண்டவர் 3 காரியத்தை முன் வச்சார். அதில் 3வது காரியத்தை இந்த தாவீது ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரே, நான் மனுஷர் கையில் விழக்கூடாது, உங்கள் கையில் நான் விழுந்துருச்சுன்னு மாத்திரத்தில் சங்கரிக்கிற தூதனை அனுப்பிச்சு ஏராளமான ஜனங்களை 70,000க்கு மேற்பட்ட ஜனங்களை சங்கரித்து செத்தே போனாங்க இவன் செஞ்ச தப்பு நிமித்தமாக. ஆனாலும் மனம் வருந்தி ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடி அவன் நேசிட்டான், ஒப்புரவாயிட்டான். தேவசனை காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிற பொழுது, நான் உமக்கு முன்பதாக நடந்தது உண்மையாய் நடந்தேன், உத்தமமாய் நடந்தேன். முதல்ல அவன் சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? முன்பாக. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த எசேக்கியா மேக்சிமம் நீங்கள் அவனுடைய 4ஆம் புத்தகத்தில் அவனுடைய காரியங்களை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வர நாட்டில் வாசிக்க போகிறோம். வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பலி செலுத்துகிற காரியத்திலிருந்து, அவன் தேவனை தேடுகிற காரியத்திலிருந்து, தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிற காரியத்திலிருந்து சகலவற்றையும் பாருங்கள், ஆண்டுடைய சமூகத்துக்கு அவ்வளவு நேரத்தை செலவழிப்பான். எப்போ ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பான். இது நான் சொல்லுகிற அந்த வியாதி அவனுக்கு வந்து 15 வருஷம் கூட்டி கொடுத்தாங்களோ அந்த காலகட்டங்கள் கிடையாது. 14 வருஷம் முதல் ஆட்சி செஞ்சான் பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில். ஏன்னா அந்த ஜெபிக்கிறது வரைக்கும் அவன் அப்படித்தான் இருந்தான், அவருக்கு முன்பதாக தான் இருந்தான். இன்னும் அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் இந்த எசேக்கியா தாவீதை காட்டிலும் 14 வருஷத்தில் தேவன் முன்பதாக இருந்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தபடியாக ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாருக்கும் தகப்பன், விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பன் ஆபிரகாம். இவரை ஆண்டவராக பார்த்து அறிவுரை சொல்கிறார், ஆலோசனை சொல்கிறார். எப்படி? நீ எனக்கு முன்பாக நடன்றார். 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லுற காரியங்களை கவனிச்சு பாருங்க. நீ எனக்கு முன்பாக நடந்து கொள். கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசத்தில் ஆபிரகாம் குஞ்சின மனுஷன் ஒருத்தனும் கிடையாது.
ஆனால் பாருங்க, முன்பாக நடக்கிறதுல அவனும் என்ன செஞ்சிட்டானா வழி விலகி போயிட்டான். எத்தனை வருஷம்? 13 வருடங்கள், 13 இயர்ஸ். என்ன செஞ்சிட்டானா அவன் வளைஞ்சு போயிட்டான். 75 வயசில் கர்த்தர் அழைச்சார். 86 வயசில் அவன் சுயத்தின்படி ஒரு பாதை கண்டுபிடிச்சிட்டான். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார்னா நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். இந்த உறுதி மட்டும் நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும். என்ன வாக்கு கொடுத்தாலும் சரி. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜெபத்துக்கு 1 நிமிஷத்தில் பதில் கிடைக்கும், 1 வருஷத்தில் பதில் கிடைக்கும். ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷத்தில் பதில் கிடைச்சி? ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷத்தில் பதில் கிடைச்சி? 25 வருஷத்தில் பதில் கிடைச்சி. 75 வயசில் அழைக்கப்பட்ட போது வாக்கு கொடுத்தா அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அநேக காரியம் குழப்பம் வந்துச்சு. வேலைக்காரனை பார்த்து கூட என் வீட்டில் விசாரணைக்காரனாக இருக்கிறானே, இவன் தான் என் சந்ததியோ அப்படிலாம் கேட்குறார். இப்படிலாம் கேட்டவ திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சிட்டானா 86 வயசாகும்போது, இடத்துல 85 வயசுன்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா 86 வயசில் இஸ்மவேல் பிறக்கிறான். அப்போ 85 வயசாகும்போது என்ன செஞ்சிட்டான், மனைவி பேச்சை கேட்டு சந்ததிக்கு ஒரு புதிய வழிமுறையை கண்டுபிடிச்சு நினைச்சிட்டான். வேலைக்காரியை மனைவியாக எடுத்துக்கொள்ளும்படி சாராள் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து வழி டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. 86 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த 13 வருடம் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் தொடர்பே இல்லை. நம்ம சொல்லுவோம், மல்கியா தீர்க்கதரிசியிலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் எழுதியிருக்க வாசிக்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டில் மல்கியா டு மத்தேயு 400 வருஷம் இடைவெளி. அதில் தேவன் இடைப்பட்டதாகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்வார்கள். மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கு இடையில, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்புக்கும் மல்கியாவுக்கு இடையில 400 வருஷம் ஒரு இருண்ட காலம். தேவன் தொடர்பு கொள்ளலை இஸ்ரவேலோடு அப்படி சொல்கிறாங்க. இப்போது 86 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஒரு இருண்ட காலம். இதுதான் தேவனுக்கு முன்பதாக நிற்காம மனைவிக்கு முன்பதாக மனைவிக்கு பிரியமாக நடந்து கொண்ட காலம். மனைவி ஒரு பிள்ளைய அந்த ஆகாரை கட்டி கொடுத்து ஆகார் மூலம் பெத்தெடுத்துமே அந்த ஆகார் இஸ்மவேல் இந்த சாராய் பேச்சு எல்லாருக்கும் முன்பதாக ஆபிரகாம் இருக்கிறார். ஆனால் தேவனுக்கு முன்பதாக ஆபிரகாம் இல்லை. அதனால தான் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை வந்து சந்திக்கிறார். நல்லா கவனிச்சு கேளுங்க. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும்போது முதல்ல 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆடு சொல்கிறார். ஆடு 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா அந்த காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன என்ன செய்யணும்? தேடி போகணும். அடுத்து ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்தால் அதில் ஒரு வெள்ளிக்காசை நினச்சிருச்சு காணாமல் போயிட்டு, வெள்ளிக்காசை நினச்சினும் அதை தேடணும். 3வது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் 2ஆவது பிள்ளை என்ன செஞ்சிருச்சு? காணாமல் போச்சு. வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், சொத்தை சேர்த்துட்டு ஓடி போயிட்டான். இந்த 3 காரியத்தை அனுசுறார். 3 காரியத்திலும் நல்லா கவனிக்கணும். 3 காரியத்திலும் 2 காரியத்தை நாம் தேடி போகணும். ஏன் 2 காரியம் நம்ம தேடி போகணும்? அதுக்கு ஒன்றுக்கு ஜீவன் இல்லை, காசுக்கு ஜீவன் இல்லை. 2வது ஒன்றுக்கு ஆத்துமா இல்லை. 6வது அறிவு ஆடுக்கு இல்லை. அதனால 6வது அறிவாய் அந்த ஞானம் இல்லாதனால அதை தேடித்தான் போகணும். காசுக்கு ஜீவன் இல்லை, அதுக்கும் அறிவு இல்லை, அதையும் தேடித்தான் போகணும். 2 தேடித்தான் போய் கண்டுபிடிக்கணும். அதனால சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் 3வதுக்கு ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு, அறிவு உண்டு. இந்த அறிவுடைய மனுஷன் ஒரு நாள் மனம் திரும்பி அவன் தான் தேடி வந்தான். அல்லேலூயா.
தேடி வந்ததுனால அவன் பிழைச்சான். தேடி வந்ததுனால அவனுக்கு இந்த வீட்டில் இருக்க என்ன அந்தஸ்து அவங்க அப்பா திரும்பி கொடுத்துட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இப்போ ஆபிரகாம 13 வருஷம், இந்த இளையகுமாரன் எத்தனை வருஷமும் இருந்தான்னு தெரியல, அது வேதத்தில் பதிவு செய்யப்படலை. ஆனால் துன்மார்க்கமாக வாழ்ந்தான். சொத்து செலவு வரைக்கும் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டான், எத்தனை வருஷம் போடலை. ஆனால் ஆபிரகாமுக்கு கணக்கு இருக்குது 13 வருஷம். இந்த 13 வருஷமும் நல்லா கவனிங்க, ஆபிரகாம் திரும்பி வந்ததாக சரித்திரம் இல்லை. யார் தான் போனது? கர்த்தர் தான் தேடிப்பாடு. அப்படி சொல்ல காத்துக்க தேவ பிள்ளையிலே நம்ம கவனமாக இருக்கும். ஆண்டவர் சில நேரத்தில் இறக்கப்பட்டு தேடி வர்றார். நாம் ஒதுங்கிட்டோம்னாலும் கூட, நான் தெரிந்து கொண்ட பாத்திரமே, நான் வேறு பிரித்த பாத்திரமே, நான் அபிஷேகத்த பாத்திரமே, நான் எனக்காக பிரயோஜனப்படுத்தி கொண்டு வந்த பாத்திரமேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்மளை தேடி வர்றார். நம்ம மேலே வச்சு இறக்கம், நமக்கு கிடைத்த கிருபை சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளிக்காசுனா தேடி போகணும். நீங்கள் ரோட்டில் பணத்தை போட்டு பர்ஸை போட்டு தேடி தான் போகணும். அது உங்களை தேடி வராது. நீங்கள் ஒரு ஆடு மாடு ஏதாவது மிருக ஜீவனத்தை காணப்பட்டீங்கன்னா அது தேடி போகணும். ஆனால் மனுஷன் தொலைஞ்சு போயிட்டானா எப்படியோ அட்ரஸில் என்ன செய்வோம், வீட்டை தேடி வந்துடுவான். ஆனால் இன்றைக்கி அநேகர் நம்ம என்ன செய்கிறோம், பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறோம். இப்படிப்பட்ட முகத்தை உடைய, இந்த வயசுடைய தோற்றமுடைய இந்த மனுஷனை காணவில்லை, விளம்பரம் கொடுக்குறோம். தேவசர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தர் ஆபிரகாமை தேடி வந்தார். இப்போ தான் சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ அழைக்கும் போதிலிருந்து 85 வயசு வரைக்கும் எனக்கு முன்னாடி இருந்த, இப்போது 86 வயசுலேருந்து இஸ்மாயில் பிறந்ததுலேருந்து 99 வயசு வரைக்கும் நீ எனக்கு முன்னாடி இல்லை. இனிமேல் நீ என்ன செய்ய, எனக்கு முன்னாடி நடந்துக்கோ, எனக்கு முன்னாடி இரு. இந்த முன்னாடி இருக்கிற பெரிய காரியங்கள் இருக்கு. முன்னாடி இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம விழவே மாட்டோம். கொஞ்சம் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வகை தேடி சுற்றித்தரான் பார்த்தீங்களா. இப்போ ஆகாரம் உள்ளே போட்டு இந்த ஆபிரகாமுடைய கண்ணை மாற்றி வச்சிட்டான். ஆபிரகாம் கண்ணு வேறு பக்கம் திரும்பினதுனால தேவசமத்தை விட்டு என்ன செஞ்சிட்டான், தடுமாறி போயிட்டான். எந்த காரணத்தை கொண்டும் எசேக்கியா ஜெபம் சொல்கிறான், நான் உமக்கு முன்பாக. இவனையும் கொஞ்சம் பின்னாடி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 14 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு அப்படி வாழ்க்கை வித்தியாசமாயிருச்சு. ஆனால் எக்காரணம் கொண்டும் நம்மளை என்னைக்கு அழைச்சாரோ, என்னைக்கு நம்ம ஜீவன் பிரியுமோ அந்த நாள் வரைக்கும் நிச்சயமாய் பின்னாடி கொள்மா ஸ்தோத்திரம் தூக்கிட்டு போய் ஆண்டுடைய சமுதிர காத்திருக்கு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனமாக இருங்க. நம்ம வாழ்நாள் முடிகிற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் அவருக்கு முன்னாடி இருக்கிற பழக்கத்தை மாற்றிடவே கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இன்னொரு பிரசித்தி பெற்ற ஒரு தைரியவானை குறித்து நம்ம பார்க்குறோம். பயங்கர தைரியவான் சொன்னால் அந்த மனுஷன் போல் தைரியவான் யாரும் கிடையாது. 400 தீர்க்கதரிசியில் வெட்டியே கொண்டு போட்ட மனுஷன். அவ்வளோ அவர் போல் ஒரு தைரியவான் யாரும் கிடையாது. இந்த தைரியவான் அவர் தன்னை அறிமுகம் பண்ணுகிற முதல் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கிறோம். இது எத்தனாவது மனுஷன் முன்பாக நிற்கிறதுல? இப்போ எத்தனாவது மனுஷனை பார்க்குறோம்? எசேக்கியா, தாவீது, ஆபிரகாம், எலியா. அதாவது எசேக்கியா தான் இன்னைக்கு மெயின் பார்ட்னர், அவர் தான் முக்கிய பங்கு. இப்போ நம்ம அடுத்த மனுஷனை யார் பார்க்குறோம்? எலியாவை பார்க்குறோம். எலியாவை போல் ஒரு தைரியமுடைய மனுஷன் யாரும் கிடையாது. ராஜாட்டே போய் நின்று சவால் விடுவாங்க, இந்த பாரு ஏன் வாக்கின்படி அன்றி இனிமேல் நிச்சயம் அது 3 வருஷத்துக்கு
மழையும் பனியும் பெய்யாது சொல்லிட்டு பேசாம துருவ நடை கட்டிட்டான். நல்லா கவனிச்சு கேளுங்க, இவ்வளவு தைரியமுடைய மனுஷன். இப்போது 3.5 வருஷம் ஆயிட்டு. இந்த 3.5 வருஷத்தில் நடக்கிற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு தேசத்துக்கு பஞ்சம் வரும்னு சொல்லி சொன்னால், இந்த பஞ்சம் யாருக்கும் சேர்ந்து வரும்? எலியாவுக்கும் சேர்ந்து வரும். ஆனால் ஆண்டு சொல்லிட்டாரு, உன்னை நான் அனுப்பிச்சுவேன், சாப்பாடு கொடுத்து தண்ணீர் கொடுத்து உன்னை காப்பாற்றினார். இந்த 3.5 வருஷத்தில் கொஞ்ச நாள் காக்கா ஒன்று சாப்பாடு குடிச்சு கேரித்துன்ற ஆற்றலைகளில் அந்த தண்ணி வர்றது வரைக்கும் குடித்தான். அங்கே தண்ணி பஞ்சமானதுனால வற்றி போச்சு. இப்போது சாரிபாத் ஊருக்கு அனுப்பிச்சிட்டார் ஆண்டவர். அங்கே அங்கே ஒரு விதவையை நான் நினைச்சிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், அங்கே போய் சாப்பாடு தண்ணீர் நினைச்சி புசித்து குடித்துருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இப்போ அங்கே போய் புசித்து குடிச்சிருக்கிறான். இப்போ காலங்கள் கிடக்குது. கரெக்டாக 3 வருஷம் முடிய போது ஆண்டு திரும்ப ஆகாப்பிட்ட போன்றார். ஆகாப்பிட்ட வந்து நிற்கிறான். ஆகாப்பிட்ட வந்து நின்னா ஆகாப்பு இவனை தேடிக்கிட்டு இருக்கிறான் நாட்கள் கணக்கில், வருஷ கணக்கில். ஏன்னா இப்படி பஞ்சத்தை இதனால் வந்துச்சு, இவனை கொன்னே போனதில் அவன் தேடான். ஆனால் அவன் முன்னுக்கு வந்து நின்றுட்டு இப்போது ஒரு பயங்கரமான ஒரு சவால் விடுறார். நீயும் மனைவி கூப்பிடுறீங்களே, அந்த தெய்வத்தையும் அந்த தீர்க்கதரிசியும் கூட்டிட்டு வா, அவங்க ஒரு பலி செலுத்தட்டும். நானும் ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறல, நானும் பலி செலுத்துகிறேன். 2 பேர் செலுத்துகிற பலியை தேவன் யார் பலி அங்கீகரிக்கிறாரோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். இந்த பலி செலுத்தும் போது எல்லோரும் என்ன செய்யணுங்கன்னா நெருப்பு வச்சு கொளுத்தணும். ஆனால் இந்த எலியா சொன்ன சவால், வானத்திலிருந்து கர்த்தரே நெருப்பை அனுப்பி அக்கினி அனுப்பி அந்த பலியை பட்சிக்கணும், பலியை சுட்டெரிக்கணும். இந்த சவாலில் எலியா என்ன செஞ்சிட்டான்? ஜெயிச்சிட்டான். ஏன்னா பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இந்த சம்பவம் தனியாக ஒரு நாள் தியானிச்சிருக்கணும், கத்திசமான இன்னுமா தியானிக்கலாம். இப்போது எலியா என்ன செஞ்சிட்டானா, பலியின் காரியங்களை வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எல்லா ஜனங்களும் முதாக இந்த எலியா செலுத்துகிற பலி கர்த்தர் அக்கினி மூலம் பதில் செலுத்தி பதில் தந்துட்டார். எல்லா ஜனங்களும் முகங்குப்புறம் விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்லி என்ன சொன்னா முகங்குப்புறம் விழுந்து வணங்கிட்டாங்க. சரி, இது ஒரு பயங்கரமான சம்பவம் முடிஞ்சிட்டு. இப்போ பாருங்கள், இது சொன்ன நாள் முடிஞ்சிட்டு, அந்த நாள் மழையும் மேய்ஞ்சிட்டு தேசமும் நல்லாயிட்டு. ஆனால் அன்றைக்கி இருந்தாங்களா அந்த தீர்க்கத்தை அனைத்தையும் நினைச்சிட்டான்னா எலியா கொன்று போட்டான். இந்த கொன்று போன சகல சம்பவத்தையும், நடந்த சகல சம்பவத்தையும், கர்மேல் மலையில் நடந்த அக்கினி இறங்கி வந்த சம்பவம் சகலத்தையும் போய் இந்த ஆகாப்பு ஏசபேல்கிட்ட சொல்கிறான், மனைவிட்ட சொல்கிறான். சொன்ன மாத்திரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் இப்போ வசனம் வாசிக்க போகிற பாருங்க. 1ஆம் வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்தபோது, எலியாவுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சேபாவுக்கு புறப்பட்டு போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வசனம் வாசிப்பது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். இன்னும் சம்பவம் நடந்துக்கிட்டே போகுது. இப்போ நம்ம வாசிக்கிற 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பாருங்கள், எலியாவுக்கு அது தெரிந்தபோது என்னது? ஏசபேல் ஒரு சவால் விடுறா. என் தீர்க்கதரிசி அத்தனை பேர் அவன் கொண்டுட்டானே, அத்தனை பேருடைய பிராணனுக்கு ஈடாக நான் அவனுக்கு செய்யாமல் போனால் எனக்கு அது நடக்கட்டும். அவள் பயங்கரமான ஒரு சாபம் பண்ணுறா, பயங்கரமான ஒரு அறிவிப்பு கொடுக்குறா. இந்த வார்த்தை எலியாவுக்கு வந்து ஏற்றுச்சு.
இப்போ எலியா என்ன செய்கிற பாருங்க, அவ்வளவு தைரியம் முடிச்ச, அவ்வளோ பலம் உள்ள, அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு மனுஷன். இப்போ என்ன செய்கிறாராம், தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டார். ஆண்டு சபையில் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, நாம் சில நேரத்தில் விசுவாசத்தில் குடும்பத்தில் பேசுவோம், விசுவாசத்தில் சபையில் பேசுவோம், விசுவாசத்தில் அறிக்கை செய்வோம். அந்த மேற்படியாக இருக்க பார்த்தீங்களா, நீ இப்படி அறிக்கை செஞ்ச ஒரு செகண்டில் பாரு என்ன நடக்குன்னு பாரு. உன்னை ஓட வைக்கிறனால என்ன பாரு. பாருங்க எங்கே ஓடுறாரு, வனாந்தரத்துக்கு ஓடுறார். நல்லா கவனிச்சு கேளுங்க. இவர் பஞ்சத்தை அறிவித்தார், பஞ்சம் அவருக்கு சேர்த்து தான் வந்துச்சு. பஞ்சத்தில் கர்த்தர் உயிரை காப்பாற்றினாரா இல்லையா, சரீரத்தை காப்பாற்றினாரா இல்லையா, தேவையான உணவு தந்தாரா, தண்ணீர் தந்தாரா. அந்த தண்ணீர் கூட வற்றி போன பிற்பாடு ஒரு விதவையின் வீடு, அதே விதவையின் வீடு, அந்த விதவையின் வீட்டில் வசனம் சொல்லுது, ஒரு பிடி மாவும் அப்புறம் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும், இவ்வளோதான் இருக்குது. அங்கேயும் வச்சு போசித்தாரா, அந்த வீட்டில் தண்ணீர் கொடுத்தாரா இல்லையா. அங்கேயும் மகன் இறந்து போயினா அந்த இறந்து போன மகனை உயிரோடு எழுப்பினாரா. இவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை கர்த்தர் இவரை கொண்டு செய்திருக்கிறார். பாருங்க, சாக போகிற நிலைமையில் இருந்த ஒரு விதவையின் குடும்பம், அந்த விதவையின் குடும்பமும் போஷிக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பது அருமையாக இருக்கும். அந்த விதவையின் குடும்பத்தை சார்ந்த மற்றவங்களும் சாப்பிட்டாங்களாம். நீங்கள் 17 அதிகாரத்தில் கொஞ்சம் வசனத்தை வாசிங்க. 17 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:15. செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவங்க வீட்டில் தாயும் மகனும் தான் இருங்க, விதவையும் மகனும் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது எலியா அந்த வீட்டில் சேர்ந்தால் 3 நபர் தான். ஆனால் வசனம் சொல்லுது வீட்டார் அப்படின்னா அவன் குடும்பத்தார் எத்தனை பேர் சாப்பிட்டாங்களோ அத்தனை பேருக்கு அந்த வீட்டில் என்னச்சு சாப்பாடு இருந்துச்சு. ஆனால் வீட்டில் இருந்த மாவு எவ்வளோ தான் இருந்துச்சு, பிடி மாவு தான் இருந்துச்சு. இந்த வசனத்தை கூட வாசிக்கலாமா? 12 வசனம். பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் பிடி மாவு, பிடிச்சு அல்ற மாவு தான் இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. இந்த எண்ணெயும் இந்த மாவி வச்சு அந்த விதவின் மகன் எலியா குடும்பத்தார் யாவரும் சாப்பிட்டாங்களாம். எத்தனை வருஷம் மழை பெய்யல, அத்தனை வருஷமும், அதாவது 3 வருஷத்தில் கேரி தாற்றங்களில் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கடுத்து இந்த விதை வீட்டுக்கு போயிட்டார். மீதி இருக்கிற நாட்கள் முழுதும் அங்கே தான் சாப்பிட்ருக்கிறார். இப்படி போஷித்து ஆசீர்வதித்து பாதுகாத்த ஆண்டவர் இவன் பிராணனை ஒரு ஸ்திரீயானவள் கொன்று போடுவேன்னு சொல்லுகிற பொழுது தப்பு வைப்பாரா, தப்பு வைக்க மாட்டாரா? அப்போ என்ன அர்த்தம்? இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொன்ன இந்த எலியா இப்போ வார்த்தை கேட்ட மாத்திரத்தில், இவனுக்கு விரோதமாக எழுப்பின வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் காக்க ஓடுறார். ஆண்டவர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, எக்காரணத்து கொண்டும் அழைச்சி தேவன் உண்மை இல்லைவன், ஒரு கடைசி வரைக்கும் நடத்த வல்லவன், ஒரு நாள் நம்மளை குறை வைக்கவே மாட்டார். பாருங்க, இவருக்கு முன்பாக வந்துட்டோம், என்னால் அவர் நடத்துவார். எந்த காரணத்து கொண்டும் ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக இருக்கிறேன். தேவ சமூகத்தில் இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சுக்கிட்டே இருப்போம். சில நேரத்தில் நம்ம பழடிக்கும் தாவிதிட்ட நான் வரேன், செய்யக்கூடாத நேரத்தில் செய்யக்கூடாத வேலை செஞ்சால் பிரச்சனை தான் வரும். நம்ம 2 சாமுவேல் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போயிற காலமா. ஆனால் ராஜா தாவீது என்ன செஞ்சிட்டாராம், யுத்தத்துக்கு போகாமல் உப்பரியின் மேலே உலாவிக்கிட்டு இருக்காராம். 11ஆம் அதிகாரம் மன்னிச்சிடணும், 2 சாமுவேல் 11:1 வாசிக்கிறோம். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது, இந்த வசனம் தொடங்குறது எப்படி தான் தொடங்குது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படணும். ஆனால் தளபதியையும் சேனையும் அனுப்பிச்சி விட்டுட்டு, உடன்படிக்கை பெட்டியும் அனுப்பிச்சி விட்டுட்டு
இவன் என்ன செய்கிறான்? எருசலேமில் இருந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தை செய்யணும். நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் என்னென்னு அனுப்பிச்சிருக்கான்? யோவாப் தளபதி போகிறான், சேனை போகுது, இந்த உடன்படிக்கை பெட்டியும் போகுது. எப்படி உடன்படிக்கை பெட்டி போகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம்? இந்த உரியா வந்து சொல்கிறான், உரியாட்ட ராஜா சொல்கிறான், நீ உன் மனைவிட்ட போய் தங்கிக்கோ, நீ இங்கே தங்க வேணும், அரண்மனை தங்க வேணும், வீட்டுக்கு போ, வீட்டில் போய் தங்குன்னு சொல்லி என்ன செய்யலாம், உச்சிதங்களை கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, ஊரியா 11 வசனத்தில், தாவீதை நோக்கி பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களை தங்கி என் ஆண்டவனாய் யோவாப்பும் என் ஆண்டுடைய சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கியிருக்கீள், நான் புசிக்கிறக்கும் குடிக்கிறக்கும் என் மனைவியோட சயனிக்கிறக்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ. ஊரியாவுக்கு அறிவு இருக்குது. என்ன இருக்குது? ஊரியாவுக்கு தெளிவு இருக்குது. உடன்படிக்கப்பட்டு தளபதி சேனை எல்லாமே என்ன செய்றாங்க? பாளையத்தில் இருக்கிறாங்க, யுத்த தளத்தில் இருக்கிறாங்க. நான் இந்த நேரத்தில் என் வீட்டுக்கு போவேனா, சாப்பிட்டு குளிச்சுட்டு ஜாலியாக இருப்பேனா? நோ, அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. நான் சேவகன், நான் சேவை செய்கிறவன், சேவகத்தில் தான் நான் முக்கியமாக இருப்பேன். சேவகம் முடிஞ்சு வந்த பிற்பாடு தான் மனைவி பிள்ளைகள் குடும்பம் சாப்பாடு தண்ணி செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய செய்யணும். நல்லா கவனிச்சு பாருங்க. ராஜாக்கள் போக வேண்டிய காலத்தில் ராஜா போகாமல் வீட்டில் இருந்தான். ஆண்டு சமூகத்தில் சில குறித்த காலத்தில் குறித்த காரியத்தை செய்யாட்டா பிரச்சனை வச்சு எந்த காரணத்தை கொண்டும் தேவ சமூகத்தில் நினைச்சிடக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆராதனைக்கு குறித்த நேரம் என்ன நேரம், அந்த நேரத்தில் ஆராதனைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆராதனை நேரத்தை நம்ம விட்டுட்டோம்னா, ஆண்டு சமூகத்தில் இந்த நேரத்தை இழந்துட்டோம்னா, அந்த நேரத்துக்கு ஈடாக நம்ம எதை கொடுத்தாலும் ஈடாகாது. ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எப்படியாவது நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் துதி செய்கிற நேரத்தில் துதி செஞ்சுருங்க, ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிச்சுங்க. இந்த துதியும் ஆராதி முடிஞ்ச பிற்பாடு நம்ம இந்த சினிமாவுக்கு போகிற மாதிரி சொல்லுவாங்க, காணிக்க போகிற நேரத்தில் போனால் போதும், பிரசங்கம் கேட்குற நேரத்தில் போனால் போதும், பிரசங்கத்தை கேட்ட வந்துடலாமே. வேண்டாம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் பிரயாசத்தை உங்கள் சரீரத்தை வருத்தி அதிகாலை தேவனை தேடி வர முடியுமோ வாங்க, அல்லது எந்த நேரத்தை ஆராதனைக்கு குறித்திருக்கிறோம் அந்த நேரத்தில் வாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டு சொன்னார் புதிய ஏற்பாட்டில், ராயனுக்குரிய ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள். அப்போ தேவனுக்குரியது என்னது? அவருக்குரிய நேரம், அவருக்குரிய காரியம், ஜெபம், வேதம், தேவ சமூகம், உபவாசம், விசுவாசம், காணிக்கை, கர்த்தரை கனப்படுதல், இது அவருக்குரிய எல்லாம் அவருக்கு செலுத்தணும். ராயனுக்குரியது கொடுக்க வேண்டிய வரினாலும் சரி, என்னென்ன காரியம்னாலும் சரி, ராஜாவுக்குரிய ராஜாவுக்கு கொடு, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடு, கரெக்டாக செயல்படும். அல்லேலூயா. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் தாவீது ராஜா மட்டும் வீட்டில் இருந்தார். பிரச்சனையே அதுதான். அவர் பேசாமல் போயிருந்தார்னா இன்ன வரைக்கும் அவர் வாழ்க்கையில் ரிமார்க்கே இருந்தார். எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற இது தாவீது ஏன் இப்போ மறந்து போயிட்டான்? ஒருத்த வந்து உடலை வந்து கண்களில் நிச்சயம் போட்டு விட்டான், மாம்ச நிச்சயம் போட்டு விட்டான். இந்த 2 இச்சையும் கிரியை செய்து தகாத காரியத்தை செஞ்சு தேவனுடைய சமூகத்தில் பயங்கரமான பாவத்துக்குள்ளாயிட்டான். அன்புடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். எக்காரணத்து கொண்டும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவோம். எந்த காரணத்து கொண்டும் மாம்சத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டு சமூகத்தில் இன்றைக்கி அவருக்கு முன்பதாக நிற்கிற நாம் இந்த வேலையில் மட்டும் இல்லை, எப்போதும் என்னை என் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு, அப்படி கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த எண்ணத்தில் இந்த சிந்தையில் இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை எசேக்கியாவுக்கு உடன் பதில் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் உடனுக்குடன் பதில் தர வல்லவராக இருக்கிறார். எனவே ஆண்டு சமூகத்தில் நம்ம திருவிழத்துக்கு ஆயத்தமாக போகிறோம். ஆண்டுடைய பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் நான் கர்த்தருக்கு முன்னதாக இருக்கிற காரியத்தில் மட்டும் நினைச்சிடக்கூடாது.
வழி விளைகிறவே கூடாது. எந்த காரணத்துக்குன்னும் எசேக்கியாவுக்கு பதில் கிடைக்க காரணம், அவன் வரிசையாக சொல்லிட்டு வரான். ஜெபத்தை சொல்லும் போதேவும் கர்த்தாவேன்னு சொல்லி தொடங்கி உமக்கு முன்பாகன்ற வார்த்தை தான் முதல்ல சொல்கிறான். நான் எப்போதும் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கணும். பாருங்கள், விசுவாசின் தகப்பன் தைரியமாய் கிரியில் நடப்பித்த எலியா, தேவ சமூகத்தில் நிகரில்லாத ஒரு ராஜா. இப்பேற்பட்டவங்களையும் அந்த முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் நகர்ந்துட்டாங்கன்னா, கோட்டை விட்டுட்டாங்கன்னா பாவம் செஞ்சுறாங்க. அப்புறம் அவர் விலைக்கு போயிடுவார். 13 வருஷம் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லை. அவனுடைய சமூகத்தில் இந்த தாவீது செஞ்ச ஒரு தவறுனால அவனுடைய சந்ததிக்கு ஆண்டவர் நினைச்சிட்டார், சாபம் போட்டுட்டார். பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். நீ இதை ஒளிப்படத்தில் செஞ்ச, ஆனால் இதை பகிரங்கமான நினைச்சுவேன் செய்வேன்னு சொல்லி மகன் அப்சலோம் தாவீது மனைவிட்ட, தாவீது மறுமனையாட்டிகிட்ட தகாத விதமாய் மேலே ஒரு கூடாரம் போட்டு நடந்து கொண்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இழுக்கு வந்துடாமல் பரலோகத்தை பாதை நம்ம விட்டுறாமல் இருக்கணுங்கன்னா எப்போவுமே அவருக்கு, கவனிக்கிறீங்களா, அவருக்கு முன்பாக இருப்போம். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவர்கிட்ட சொல்லுவோம். நீங்கள் தப்பு செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக தப்பு செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டீங்க. ஆனால் எந்த ஒரு காரியத்தை அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா தப்பு செய்ய மாட்டீங்க. ஒத்துக்கிறீங்களா? இந்த காலை பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் எக்காரணம் கொண்டும் பெரிய பெரிய பரிசுத்தவான்களே சில நேரத்தில் வழி விலகி போனாங்க. ஆனால் இந்த பாவியை நீங்கள் பரிசுத்தவான் வரிசையில் கொண்டு வந்திருக்கீங்க. எக்காரணம் கொண்டும் எப்பொழுதுமே உமக்கு என்பதாக நான் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தில் ஜெபிங்க. கர்த்தர் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லார் கண்களும் இப்படி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்திருந்த ஆகஸ்ட் மாதத்திலும் தேவனுடைய சமூகத்தில் எசேக்கியாவின் ஜெபத்தினுடைய முதல் சாராம்சத்தின் ஆண்டவரே முதல் சொல்லை குறித்து தியானிக்க உதவி செஞ்சாருக்கா ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, தேவனுடைய பாதபடி வந்திருக்க நாங்கள் எக்காரணம் கொண்டும் எங்கள் வாழ்நாள் முழுதும் உமக்கு முன்பதாகவே இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு செகண்டில் ஆண்டவரே பிசாசானவனை எங்களை தட்டி விடாதபடிக்கு எப்பொழுது நாங்கள் ஜாக்கிரதையுடையவர்களாக உமக்கு முன்பதாகவே இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மையாய் உத்தவமாய் செம்மையாய் நடந்தேன்னு சொல்லி ஜெயிச்சானே ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தையில் தியானிக்கிறவர்கள் எப்போதும் பதிலை பெற்றுக்கொள்வர்களாக தேவஸ்தானம் காணப்பட உதவி செய்யும். வந்த பிள்ளைகளை ஆசிரியை சந்தோஷம் சமானத்தை நிரப்புங்க. கர்த்தர் பெரிய காட்சி தொடர்ந்து பரிசுத்த பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆம்.